இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கூலாயில் தொழிற்சாலை பேருந்து கால்வாயில் கவிழ்ந்தது. ஓட்டுநரும் 22 தொழிலாளர்களும் காயம். ஜொஹூர் கூலாய் ஜாலான் பெரண்டாஸ்திரியான் சீனாய் அம்பாட்டில் நேற்று காலை தொழிற்சாலை பேருந்து கவிழ்ந்ததில் ஓட்டுநரும் 22 பயணிகளும் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக தெமங்காங் ஸ்ரீ மகாராஜா துன் இப்ராஹிம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பயணிகள் 22 பேரும் 25 முதல் 30 வயதிலான வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஆவர். 38 வயது உள்ளூர் ஓட்டுநர் ஓட்டி சென்ற அப்பேருந்து சாலை சந்திப்பில் இடதுபுறமாக வளையும் போது கட்டுப்பாட்டை இழந்து வலப்புற கால்வாயில் கவிழ்ந்தது. ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் எதுவும் உட்கொள்ளவில்லை என உறுதி செய்யப்பட்டது. விபத்து குறித்து குலாய் போலீஸ் விசாரித்து வருகிறது. ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைக்கும் கல்வி அமைச்சு 7 செயல்திட்ட நடவடிக்கைகள். ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைக்கும் நோக்கில் கல்வி அமைச்சு 7 செயல்திட்ட நடவடிக்கைகளை அமல்படுத்த உள்ளது என்று அமைச்சர் ஃபட்டினா சிட்டே கூறியுள்ளார். முக்கியமற்ற பள்ளி நிகழ்வுகளை ரத்து செய்தல், தேர்வு கண்காணிப்பாளர்களாக பொதுமக்களை நியமித்தல், தினசரி பாடத்திட்ட பதிவுகளை எளிமைப்படுத்துதல் போன்ற கூறுகளும் இதில் உள்ளடங்கும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் மலேசிய கல்வி தரநிலை மதிப்பீடுகளை குறைத்தல், மாணவர் வருகை பதிவை சுலபமாக்குதல், கல்வி கற்பிக்கும் முறையில் ஆசிரியர்களுக்கு கூடுதல் அதிகாரம் போன்ற விஷயங்களும் ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாநில கல்வித்துறைகள், மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் இந்த முயற்சிகளை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், அனைத்து முயற்சிகளும் திட்டமிட்டபடி நடைபெறுவதை உறுதி செய்யும் பணியை கல்வி இயக்குநர்களிடம் ஒப்படைத்துள்ளதாக பட்லினா குறிப்பிட்டுள்ளார். இது குறித்த அறிக்கை 3 மாதங்களுக்கு ஒரு முறை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும், அனைத்து நிலை கல்வி இலாகா மற்றும் துறைகளும் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். காதலனால் விபச்சார கும்பலிடம் விற்கப்பட்ட பெண் உட்பட 14 வெளிநாட்டு பெண்கள் பெட்டலிங் ஸ்ட்ரீட்டில் மீட்பு. கோலாலம்பூர் பெட்டலிங் ஸ்ட்ரீட்டில் விபச்சார விடுதிகளாக இயங்கி வரும் மையங்களில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் பாலியல் அடிமைகளாக நடத்தப்பட்டு வந்த 14 வெளிநாட்டு பெண்கள் மீட்கப்பட்டனர். புதன்கிழமை இரவு 11 மணி வாக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஹோப்ஸ் பாண்டா சோதனையில் 18 முதல் 36 வயதிலான அப்பெண்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் 10 பேர் வங்காளதேசிகள், 3 இந்திய பிரஜைகள், 1 இந்தோனேஷியர் என கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் சௌஃபிப் வான் யூசுப் கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் காதல் முறிவுக்கு பிறகு காதலன் தம்மை விபச்சார கும்பலிடம் விற்றுவிட்டதாக கூறினார். இவ்வேளையில் அந்த அதிரடி சோதனையின் போது ஏராளமான வாடிக்கையாளர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க முயன்றனர். எனினும் 16 ஆண் வாடிக்கையாளர்கள் அதிகாரிகளிடம் சிக்கினர். அவர்கள் முறையே 9 நேபாளிகள், 2 வங்காளதேசிகள், 5 மியான்மர் நாட்டவர்கள் ஆவர். தவிர விபச்சார விடுதிகளின் பாதுகாவலர்கள் என நம்பப்படும் 3 கைதாகினர். செப்டம்பர் மாதம் கட்சி தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவேன் ஹடி அவாங். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் கட்சி தேர்தலில் தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக லட்சியத்தை பாஸ் தலைவர் அப்துல் ஹடி அவாங் கோடி காட்டியுள்ளார். உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள ஹாடி அவாங் தேசிய இருதய சிகிச்சை மையத்தில் தாம் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பின் தற்போது நன்றாக இருப்பதாக உணர்வதாக தெரிவித்துள்ளார். சாத்தியமானால் பாஸ் தலைவர் பதவியில் இருக்கும் போதே தாம் இறந்துவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உடல்நல காரணங்களினால் 2003ஆம் ஆண்டு முதல் தாம் வகித்து வரும் பாஸ் தலைவர் பதவியில் இருந்து அவர் விலக விரும்புவதாக வெளியான தகவல் குறித்து கருத்துரைத்த போது ஹடி அவாங் இதனை தெரிவித்தார். 7 தவணைகளாக மாராங் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் ஹடி அவாங் சுகாதார காரணங்களினால் பாஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகுவது குறித்து தனது விருப்பத்தை வெளியிட்டதாக கடந்த மாதம் சினார் ஹரியான் பத்திரிகை தகவல் வெளியிட்டது. அக்டோபரின் ஆசியான் மாநாட்டில் பங்கேற்க வருமாறு ட்ரம்புக்கு பிரதமர் அன்வார் அழைப்பு. அக்டோபரில் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசியான், அமெரிக்கா மற்றும் கிழக்காசிய உச்சநிலை மாநாடுகளில் பங்கேற்குமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அன்வாரை மரியாதை நிமித்தமாக சந்தித்த போது இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. ஒருவேளை அது நடந்தால் அமெரிக்க அதிபர் என்ற முறையில் ட்ரம்பின் முதல் மலேசிய பயணமாக இது அமையும்.
இவ்வேளையில் அமெரிக்காவுடனான தொடர்ச்சியான நெருக்கமான ஒத்துழைப்பானது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்தோ பசிபிக் வட்டார நிலைத்தன்மை, செழிப்பு மற்றும் அமைதிக்கு பங்களிக்கும் என அச்சந்திப்பின் போது பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்ற கட்டிடத்தில் சுமார் 40 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பு இந்த ஆண்டு தொடக்கத்தில் பதவியேற்ற பிறகு ரூபியோவின் முதல் ஆசியா பயணத்தின் ஒரு பகுதியாகும். டிஜிட்டல் முதலீடு, AI, பாதுகாப்பு மற்றும் கல்வி போன்ற துறைகளில் பரந்த ஒத்துழைப்பையும் இந்த விவாதங்கள் உள்ளடக்கியிருந்தன. தவிர பாலஸ்தீனம், யுக்ரைன் மற்றும் மியான்மரில் உள்ள சூழ்நிலைகள் உட்பட வட்டார பிரச்சினைகள் குறித்தும் தலைவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஜூலை 8 முதல் 11 வரை கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெறும் 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் மற்றும் அதன் தொடர்புடைய கூட்டங்கள் உட்பட 2025ஆம் ஆண்டுக்கான மலேசியாவின் ஆசியான் தலைமைத்துவத்தின் ஒரு பகுதியாக உயர்மட்ட கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக ரூபியோ கோலாலம்பூர் வந்துள்ளார். நெடுஞ்சாலைகளில் சைக்கிள் ஓட்டுவது இந்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். புக்கிட் அமான் போலீஸ் நினைவுறுத்து. நெடுஞ்சாலைகளில் சைக்கிள் ஓட்டுவது இந்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் என புக்கிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை நினைவுறுத்தியுள்ளது. மலேசிய நெடுஞ்சாலைகள், லாரிகள், பேருந்துகள், மோட்டார் சைக்கிள்கள் என பல்வேறு மோட்டார் வாகனங்களின் பயன்பாட்டுக்கு முன்னுரிமை கொடுப்பதை அத்துறையின் இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது யுஸ்ரே ஹசான் பஸ்ரி சுட்டிக்காட்டினார். சைக்கிள்களை பொழுதுபோக்கு, போக்குவரத்து என இரு நோக்கங்களுக்கு இந்நாட்டில் பயன்படுத்தலாம். பொழுதுபோக்கு என்றால் அந்நடவடிக்கை அனுமதிக்கப்பட்ட பூங்காக்களிலோ அல்லது ஊராட்சி மன்றங்கள் உள்ளிட்ட தரப்புகள் ஏற்பாடு செய்யும் சைக்கிள் ஓட்டும் நடவடிக்கைகளின் போதோ மேற்கொள்ளலாம் என்றார் அவர். எனவே சைக்கிள் ஓட்டிகளும் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை முறைப்படி பின்பற்ற வேண்டும். தவறினால் குற்றத்தை பொறுத்து 1000 ரிங்கிட் முதல் 50,000 ரிங்கிட் வரையிலான அபராதம் அல்லது 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம். வட்டி முதலையிடம் சிக்கிக்கொண்ட 14 வயது பெண் பிள்ளை நிர்வாண படத்தை வைரலாக்கப் போவதாக மிரட்டல். 14 வயது பெண் பிள்ளையின் நிர்வாண படத்தை சமூக ஊடகத்தில் பரப்பப் போவதாக வட்டி முதலை மிரட்டிய ஒரு சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. யாப்பி என அடையாளம் கூறப்பட்ட அப்பெண் இணைய வேலைவாய்ப்பு மோசடி ஒன்றில் சிக்கிய பிறகு இந்த கசப்பான அனுபவத்திற்கு உள்ளானார். பகுதி நேர வேலைவாய்ப்பு என வாட்ஸ்அப்பில் வந்த விளம்பரத்தால் கவரப்பட்ட ஒரு டெலிகிராம் குழுவில் சேர்க்கப்பட்டார். வேலையை தொடங்க 30 ரிங்கிட்டை செலுத்தியவருக்கு 3 வேலைகளை முடித்து கொடுத்தும் கமிஷனாக 60 ரிங்கிட் கொடுக்கப்பட்டது. எனினும் 3வதாக கொடுக்கப்பட்ட வேலையில் அவர் தவறு செய்ததாகவும் மேலும் தொடர வேண்டும் என்றால் 500 ரிங்கிட் கட்ட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. பின்னர் மேலும் 1000 சில ரிங்கிட்டை கட்டுமாறு அவர் பணிக்கப்பட்டுள்ளார். ஆனால் கையில் பணம் இல்லை. இந்நிலையில் ஜூலை 5ஆம் தேதி டெரி எனும் வட்டி முதலையை அணுகி 1000 ரிங்கிட் கடன் வாங்க அவர் முயற்சித்துள்ளார். வயது குறைந்தவர் என்பதால் வட்டி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது. எனவே தனது நிர்வாண படத்தையும் குடும்பத்தாரின் விவரங்களையும் கொடுக்குமாறு யாப்பிடம் கூறப்பட்டது. பிறகு வாலெட் வழியாக 1000 ரிங்கிட் மாற்றப்பட்டு அடுத்த 6 நாட்களுக்குள் 1500 ரிங்கிட்டாக வட்டியோடு திருப்பி தர வேண்டும் என டெரியும் கூறியுள்ளார். வீட்டுக்கு விஷயம் தெரிந்து யாப்பின் தந்தை கடந்த திங்கட்கிழமை அந்த 1500 ரிங்கிட்டை வட்டி முதலையிடம் திருப்பி தந்துள்ளார். எல்லாம் முடிந்துவிட்டது என நினைத்தால் தொடக்கத்தில் பணம் செலுத்தப்பட்டதில் கணினி முறையில் கோளாறு ஏற்பட்டு விட்டதாகவும் எனவே இப்போது 15,000 ரிங்கிட்டை கொடுக்க வேண்டும் என்றும் டெரி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அவரின் நிர்வாண படத்தை வைரலாக்க போவதாக டெரி மிரட்டியுள்ளதால் யாப்பின் குடும்பம் போலீசில் புகார் செய்துள்ளது. நேற்று கோலாலம்பூரில் MCA பொது புகார் பிரிவு நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பம் நடந்தவற்றை பகிர்ந்தது. சபாக் பெர்னாமில் 2 லோரிகள் மோதிக்கொண்டதில் ரசாயன கசிவு ஏற்பட்டது. சபாக் பெர்னாம் ஜாலான் பெசார் அருகே தொழில்துறை ரசாயனத்தை ஏற்றி சென்ற லோரியும் தேங்காய்களை ஏற்றி சென்ற மற்றொரு லோரியும் நேற்று மோதிக்கொண்டதை தொடர்ந்து அங்கு ரசாயன கழிவு ஏற்பட்டது. இரவு 7:01 மணிக்கு ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் ரசாயன துடைத்தொழிப்பு குழு சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்த மோதலின் விளைவாக ரசாயனங்களை கொண்ட ட்ரம்கள் கவிழ்ந்ததில் 40 ட்ரம்களில் இருந்து 68 விழுக்காடு நைட்ரிக் அமிலம் மற்றும் 24 ட்ரம்களில் உள்ள 70 விழுக்காடு கால்சியம் ஹைட்ரோகுளோரைடு கசிந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கைக்கான துணை இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அந்த லோரி ஓட்டுநர்களில் ஒருவரான 20 வயதுடைய நபர் காயம் எதுவும் இன்றி உயிர் தப்பினார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு நேற்று மாலை
மணி 7:15 அளவில் வந்து தீயணைப்பு வீரர்கள் சாலையில் கசிந்த ரசாயனங்களை தூய்மைப்படுத்தும் பணியில் இன்று அதிகாலை 2:42 மணி வரை ஈடுபட்டனர். கோலகிராயில் பள்ளிக்கு வெளியே முகக்கவரியுடன் மாணவியை நெருங்க முயன்ற ஆடவன், வீடியோ வைரல். கோலகிராய் பூச்சியில் உள்ள பள்ளிக்கு வெளியே கருப்பு உடையுடன் முகக்கவரி அணிந்த அடையாளம் தெரியாத ஒருவன் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை அணுகும் வீடியோ வைரலானதை தொடர்ந்து போலீசார் அங்கு கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். குற்றவியல் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடிய மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் போலீசார் தீவிர கவனம் செலுத்துவதாக கோலகிராய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் மஸ்லான் மமாட் தெரிவித்தார். குற்றவியல் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடிய மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் போலீசார் தீவிர கவனம் செலுத்துவதாக கோலகிராய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் மஸ்லான் மமாட் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி பகுதியில் குறிப்பாக பள்ளி அமர்வு முடியும் போது ரோந்து பணிகளை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட காவல்துறை தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பெற்றோர்கள் அல்லது அவர்களது காப்பாளர்கள் வரும் வரை பள்ளி வளாகத்திலேயே மாணவர்கள் தங்கி இருப்பதற்கு பள்ளி முதல்வருக்கு ஆலோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளியின் பாதுகாவலர்கள் கண்காணிப்பை வலுப்படுத்துவதுடன் பள்ளி பிள்ளைகள் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் காப்பாளர்களுடன் வீட்டிற்கு செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் சூப்பரிண்டென்டென்ட் மஸ்லான் மமாட் வலியுறுத்தினார்.